ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நாளுக்கு நாள் குழப்பங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. குழப்பங்கள் தீரும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்தாலும் குழப்பங்கள் தான் அதிகமாகுகிறது தவிர வாழ்க்கையில் நிம்மதி என்பது 1% கூட இல்லை. ஏதோ நடக்கிறதோ, நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எப்பொழுது இந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று நினைக்கிறாய், தவிக்கிறாய். என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் விடுதலையை நீ கேட்கிறாய். எப்படி விடுதலை கிடைக்கும் சொல்? உன்னுடைய கவலையிலிருந்து வேண்டுமானால் விடுதலை கிடைக்கலாம். ஆனால் வாழ்க்கை என்பது வாழ்ந்துத்தான் ஆக வேண்டும். எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் தவறாக நடந்தால் இந்த வாழ்க்கையை விட்டு நாம் எப்படியாவது நகர்ந்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய தவறு என்பது யாரும் உணரவில்லை. ஒரு வாழ்க்கையிலிருந்து அடுத்த வாழ்க்கைக்கு சென்றாலும் இதே கஷ்டம்தான், இந்த வாழ்க்கையில் இருந்தாலும் கஷ்டம்தான். இந்த வாழ்க்கையை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். அதை எப்படி நல்ல முறையில் கொண்டு வர வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தடுக்காமல், அதை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்காமல் அதை விட்டு ஓடுவது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? கஷ்டங்கள் வரும், ஆனால் எதுவும் நிரந்தரமல்ல. சந்தோஷத்தை மட்டும் எப்படி நீ இது நிரந்தரமல்ல என்று சொல்கிறாயோ, அதுபோல கஷ்டங்களும் நிரந்தரம் கிடையாது. கஷ்டங்கள் ஒரு நாள் வரும், ஒரு நாள் போகும். தங்கமே, எதையுமே மனதுக்குள் பூட்டி பூட்டி வைத்து அழுது கொண்டே இருக்காதே. எந்த அளவு நீ மன தெளிவுடன் இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நிம்மதிகள் பிறக்கும். தெளிவுடன் இருந்தால் எப்பேற்பட்ட குழப்பமாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து விடலாம். சிரித்து சந்தோஷமாக நீ வாழ்ந்து வா. உனக்கான அனைத்தும் நிச்சயமாகவே நல்ல முறையில் கிடைக்கும். வாழ்க்கை என்பது உனக்காக உருவாக்கி நான் தந்தது. சீக்கிரமாக நல்லதையும் நான் மாற்றி நல்ல முறையில் அமைத்தும் நான் தருவேன். என்னை நம்பி உன் வாழ்க்கையை நீ துவங்கு. நிச்சயமாக பேரும் புகழுடனும் உன் வாழ்க்கை கம்பீரமாக அமையும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.